நாகு, போலீஸ் ஸ்டேஷன்ல நமக்கு எவ்வளவு அசிங்கம், எவ்வளவு அவமானம். உத்தரா கம்ப்ளைண்ட் வாங்கின போலீஸ் அடுத்த நிமிஷமே அண்ணாச்சியை லாக்கப்ல அடைக்கும். நாம 1000 வாளா வெடி வெடிக்கலான்னு நான் எவ்வளவு சந்தோஷமா இருந்தேன் தெரியுமா மாமா? அத்தனையும் கனவா போச்சு. ஆனா என்னாச்சு? குதிரை குப்புற தள்ளிட்டு குழியும் பறிச்சிருச்சே. அதானே, நமக்கு சாதகமா சாட்சி சொல்லாம போனது மட்டுமல்லாம கடைசி நிமிஷத்துல முன்ஜாமீனோட வந்து அந்த சமையல்காரி நம்ம முகத்துல கரியல்ல பூசிட்டா. இத நான் என்னன்னு சொல்ல? போதும் மாப்ள, இன்னும் எத்தனை தடவை திரும்ப திரும்ப இதையே சொல்லிட்டு இருப்பீங்க? இப்ப என்ன நடந்து போச்சு? அண்ணாச்சி முன்ஜாமீன்ல வெளியில வந்துட்டாரு, அவ்வளவுதானே. அவருக்கும் இந்த கொலைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு ஜட்ஜ்மெண்ட் வந்துடலையே. அப்புறம் ஏன் இப்படி புலம்பிட்டு இருக்கீங்க? விடுங்க. கடவுளா பார்த்து நமக்கு அனுப்பி வச்சிருக்கிற அதிர்ஷ்டத்தை கையேந்தி வாங்கிப்போம். அம்மா, என்னம்மா சொல்றீங்க? உங்க எல்லாருக்கும் இன்னைக்கு கிடைச்ச நஷ்டம்தான் தெரியுது. ஆனா எனக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல கிடைச்ச புதையல் தெரியுது. எப்ப அந்த பொண்ணு உத்ரா பெத்த அப்பனுக்கு எதிரா விரல் நீட்டி சாட்சி சொல்ல போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தாளோ அப்பவே எனக்கு யானை பலம் வந்துருச்சு. இனிமே நமக்கு நல்ல காலம்தான். நிஜமாவா சொல்ற நாகு? ஆமாங்க, நம்ம வீடு தேடி வந்த துருப்பு சீட்டு தான் அந்த உத்ரா. அவ இனிமே அண்ணாச்சி பொண்ணு இல்ல, நம்ம வீட்டு பொண்ணு. அவளை வச்சுதான் நாம செய்ய வேண்டிய எல்லா காரியங்களையும் செஞ்சு முடிக்கணும். ஆனா இடையில அந்த சக்தி என்னங்க பெரிய சக்தி? அப்பப்ப அவங்களுக்கு சாதகமா நடந்து கைக்கு கிடைக்கிற காசை சுருட்டிட்டு போக வந்த சமையல்காரி அவ. அவளோட ஆட்டெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான். இனிமே வெற்றி மேல வெற்றி நமக்கு தாங்க. இந்த சந்தோஷத்துல நல்லா சாப்பிடுங்க. ஏய் கருங்காலி, அத்தை எல்லாருக்கும் சாப்பாடு போடு. கருங்காலி, சோத்த போடு போடு. ஓ, வசந்தா, வசந்தா எங்க இருக்க? இங்கதாங்க இருக்கேன். என்னங்க, ஏதோ மீட்டிங் விஷயமா டெல்லி போறேன்னு சொன்னீங்க, அதுக்குள்ள வந்துட்டீங்க? ஏர்போர்ட் போற வழியில ஒரு சந்தோஷமான செய்தி வந்ததா, அது உங்ககிட்ட நேரா சொல்லணும்னு நினைச்சேன். அதான் ஃப்ளைட் ஏறாம நேரா இங்க வந்துட்டேன். என்னங்க அப்படி ஒரு சந்தோஷமான செய்தி? புதுசா ஏதாவது பிசினஸ் ஆரம்பிக்க போறீங்களா? இது பாரு வசந்தா, பணத்தை விட பந்த பாசம் முக்கியம் தானே நம்ம பொண்ணை அந்த கிராமத்துல விட்டு வச்சிருக்கோம். ஆமா, அதுக்கு என்ன இப்போ? அதுல நம்ம பொண்ணு பாதி கிணறு தாண்டிட்டா. சஸ்பென்ஸ் வைக்காம விஷயத்த சொல்லுங்க. அழகுதுறை மர்டர் விஷயமா அண்ணாச்சிய நாகவல்லி தொந்தர் பண்றான்னு சக்தி சொல்லியிருந்தா இல்ல? ஆமா, எங்க அண்ணனுக்கு எதிரா சாட்சி சொல்ல சக்திய உங்க அக்கா கூப்பிட்டாங்கன்னு சொன்னா அதத்தானே சொல்றீங்க? அது உச்சக்கட்டுக்கு போய் அரெஸ்ட் வரைக்கும் போயிடுச்சான். என்னங்க சொல்றீங்க? ஆமா வசந்தா, நம்ம வக்கீல் தென்காசி பஷீர் இருக்காருல்ல, அவர் போன் பண்ணி சொன்னாரு சக்தி கரெக்டா காய் நகர்த்தினதுல அண்ணாச்சி தப்பிச்சிட்டாராம். புரியலைங்க. ஐயோ வசந்தா, அண்ணாச்சிய அரெஸ்ட் பண்ண விடாம சக்தி முன்ஜாமீன் வாங்கிட்டாலாம். ஐயோ, என்னம்மா, நான் உன்கிட்ட நல்ல விஷயம் சொல்றேன், நீ ஐயோன்னு சொல்ற? இல்லங்க, எங்க அண்ணனை காப்பாத்துனது என்னமோ நல்ல விஷயம்தான். இருந்தாலும் நம்ம சக்தி யாரு எவருன்னு மத்தவங்க யோசிக்க ஆரம்பிச்சுடுவாங்கல்ல. உன் பொண்ணுக்கு சந்தேகம் வராத மாதிரி நடிக்க தெரியாதா என்ன? அவதான் பெரிய நடிகையாச்சே. பாராட்டுறப்ப உங்க பொண்ணு, கிண்டல் அடிக்கிறப்ப ஏன் பொண்ணா? சக்தி போனாதான் இருக்கும், சீக்கிரம் எடுங்க. ஆமா, சீக்கிரம் வைங்க. அம்மாடி சக்தி, எல்லாத்தையும் கேள்விப்பட்டோம், ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. என்னம்மா சொல்றீங்க? சக்தி பிரமாதமா கரெக்டா மூவ் பண்ணி முன்ஜாமீன் வாங்கிட்ட. அதனால எங்க அண்ணனுக்கு உன் மேல பாசம் வந்திருக்குமே. மாமா எப்பவுமே என் மேல பாசமா தான் இருக்காரு. அது இப்ப கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு. எப்படியோ உங்களுக்கு சந்தோஷம் தானே? இருக்காதா பின்ன? என் பொண்ணால நானும் எங்க அண்ணனும் ஒண்ணு சேர போறோமே. ஆனா சக்தி, இதனால நாகவல்லி அம்மாவுக்கு உன் மேல கோபம் ஜாஸ்தி ஆயிருக்குமே. எனக்கும் அது வருத்தமாதமா இருக்கு. அப்பா வேற ஃபீல் பண்ணுவாரு. நிச்சயமா இல்லம்மா, பல முடிச்சு விழுந்த சிக்கலை ஒன்னொன்னா தானே ஆக்கணும்.
முதல்ல அண்ணாச்சி மனசுல இடம் புடி, அப்புறமா மத்த விஷயம் பாத்துக்கலாம். சரிப்பா. அப்புறம் சக்தி, நடந்ததெல்லாம் உன் வாயால மறுபடியும் கேட்கணும். ஆரம்பத்துல இருந்து சொல்லு. நீங்க அவ்வளவு லேசுல பங்காளி வீட்டுக்கே போக மாட்டீங்க, இப்ப பகையாளி வீட்டுக்கு வந்திருக்கீங்க. வாழ்க்கையில வெற்றி அடையணும்னா யார் வீட்டுக்கும் எப்ப வேணாலும் வரலாம். 25 வருஷத்துல முதல்ல இப்பதான் இந்த வீட்டுக்கு நான் வரேன். இந்த நாள் அந்த அண்ணாச்சி மறக்கவே மாட்டாரு. அப்படி ஒரு காரியத்தை நான் பண்ண போறேன். ஐயோ அத்தை, உங்க சஸ்பென்ஸ். அண்ணாச்சி இன்னைக்கு நீ இருட்டு கடை அல்வா தான் சும்மா நஜ 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 நஜன்னு மசிய போறேன். அத்தை, யார் வீட்ல? வீட்ல யாரு? வீட்ல யாரு? எங்க அத்தை வந்திருக்காங்க. யார் அது? நீயா? அபசகுணம் பட்டுப்படவை கட்டிட்டு வந்திருக்கிற மாதிரி எதுக்கு என் அண்ணாச்சி வீட்டு வாசல்ல வந்து நிக்கிற? போ வெளியே. நான் பேசிக்கிட்டே இருக்கிறேன், என்ன நீ உள்ள பாத்துட்டு இருக்க? மாப்பிள, இலே இலே ஓசி ஓசி ஓசிச்சோரு, எங்க அத்தை ஒண்ணு உன்னை பார்க்க வரல, அண்ணாச்சி பார்க்க வந்திருக்காங்க. அண்ணாச்சி இருந்தா போய் வர சொல்லு போ. டேய் முண்டா, தண்டம் தண்டம் தண்டச்சோறு, நான் பேசிக்கிட்டு இருக்கேன்ல, கண்டதான் என் அண்ணாச்சி வீட்டுக்குள்ள வந்து நிக்கிறத நான் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியாது. போ வெளியே. சாமி தரிசனத்துக்கு கோவிலுக்கு போனா கூட கோவில் கதவு மூடி இருந்தா அதை உடைச்சிட்டு தரிசனம் பண்றவனா, வந்த வேலை முடியாம திரும்பி போக மாட்டேன். வழிய விடு. வா கண்ணு. எப்படி இருக்க தங்கம்? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அண்ணாச்சி கூப்பிடு. இங்க பாரு நாகவள்ளி, இப்ப எங்க வீடு இருக்கிற சூழ்நிலையில நீ வேற வந்து குடியை கெடுக்க போறியான்னு கேக்குறியா? நான் குடியெல்லாம் கெடுக்க வரல. எனக்கு சொந்தமான பொருள் இந்த வீட்டுல இருக்கு, அதை எடுத்துட்டு போக தான் வந்தேன், அவ்வளவுதான். மாப்பிள, அண்ணாச்சி அண்ணாச்சி, எல்லாம் ஜெயவேலு முத்துவேலு. அப்பா, அப்பா, இவங்களை வெளியில அனுப்பு. ஐயோ, ஒரு நிமிஷம் ஒரே ஒரு நிமிஷம். அண்ணாச்சி, நான் சின்னவ, உங்க வீட்டுல வேலை செய்யறவதான். இருந்தாலும் நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளுங்களேன். வீடு தேடி வந்தவங்கள இப்படி விரட்டக்கூடாது. உட்காந்து பேசுங்களேன். இன்னும் எத்தனை நாளைக்கு, இன்னும் எத்தனை தலைமுறைக்கு இந்த பகையை வளர்த்துக்க போறீங்க? 25 வருஷம் பகையை மறந்து அவங்க நம்ம வீடு தேடி வந்திருக்கிறப்ப நாமளும் ஒரு 2 அடி இறங்கி போறதுல தப்பே இல்லை. இதனால ஒரு நல்லது நடக்கும்னா அது நம்ம 2 குடும்பத்துக்கு மட்டும் இல்ல, இந்த ஊருக்கே நல்லது தானே. அதனால அவங்க என்ன பேச வந்திருக்காங்கன்னு கேட்போம். சக்தி, அவங்கள பத்தி உனக்கு தெரியாது. அவங்க வம்பு பண்றதுக்காகவே வந்திருக்காங்க. அவங்க வம்பு பண்ணா நம்ம பதிலடி கொடுப்போம். அவங்கள பார்த்து நம்ம ஏன் பயப்படணும்? அண்ணாச்சி, பகையும் நெருப்பும் ஒண்ணு. அது ஆரம்பத்திலேயே அணைச்சிடணும், இல்லைன்னா எல்லாத்தையும் அழிச்சிடும். இந்த பகையால உங்க வம்சம் அழியணுமா? அண்ணாச்சி சொல்லுங்க அண்ணாச்சி. இல்ல ஜெயவேலு, அவங்களுக்கு சேர் போடு. அப்பா, சேர் எடுத்து போடு. மாமா, உட்காருங்க அத்தை. அப்பா நீங்க உட்காருங்க. அத்தை இருமா.
இந்த பார் நாகவல்லி, என் பொண்ணை பத்தி நீ எதுவும் பேசக்கூடாது. என் பொண்ணுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணியிருக்க ஜட்ஜி குடும்பத்துல. பிரமாதம் அண்ணாச்சி, ரொம்ப பிரமாதம். என் வீட்டுல இழவு விழுந்து 16வது நாள் காரியம் கூட நடக்கல. அதுக்குள்ள உன் வீட்டுல பந்தக்கால் நடுறல்ல, ரொம்ப பிரமாதம். பாத்தீங்களாப்பா அவங்க உங்களுக்கு கொடுக்கற மரியாதை? இது தெரியாம பாம்பு புடிச்சு தொட்டில போடுற மாதிரி அவங்கள நடு வீட்டுல உட்கார வச்சிருக்கீங்க. முத்துவேலு, நீ சும்மாரு. அவங்க வந்த விஷயத்த சொல்லட்டும். சொன்னதுக்கு அப்புறம் குடிக்க ஏதாவது கொடுத்து அனுப்புவோம். நான் இங்க உறவு கொண்டாட வரல, உரிமை கொண்டாட வந்திருக்கேன். கிடைக்குமா? நியாயமானதுன்னா கண்டிப்பா கிடைக்கும். மனசளவுல இந்த நிமிஷம் வரைக்கும் நான் தலை குனிஞ்சுதாம்மா நிக்கிறேன். அப்பா இரு. யாரு சரி யாரு தப்புங்கிறது விஷயம் இல்லை. உங்க இழப்பு எனக்கு வருத்தமா தான் இருக்கு. ஒரு தகப்பனா உங்க சோகம் எனக்கு நல்லாவே புரியுது. உங்க பையனோட இழப்புக்கு நானோ என் பொண்ணோ காரணம் இல்லை. அப்படி நாங்க தான் நீங்க நினைச்சீங்கன்னா உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். எங்களை மன்னிச்சிருங்க. இது போதும் அண்ணாச்சி. என்ன இருந்தாலும் எங்க அண்ணாச்சி மனசு யாருக்குமே வராது. அம்மா, நீங்களும் எல்லா பகையும் மறந்துடுங்களே. 2 குடும்பமும் ஒண்ணு சேர்ந்துட்டா அதை விட சந்தோஷம் வேற என்ன இருக்க முடியும்? சக்தி, மன்னிக்கிறது வேற, மறக்கிறது வேற. 2க்கு வித்தியாசம் தெரியாம சந்தோஷப்படாத. அண்ணாச்சி, என்னை பத்தி உங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? பிள்ளைய பறி கொடுத்த வேதனையில என் புத்தி பேதலிச்சு போச்சுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல எனக்கு சாவு பயம் வந்துருச்சுன்னு உங்களுக்கு தோணுதா? உயிர் பிச்சை கேட்டு நான் இங்க வரல. எனக்கு சொந்தமானது இங்க இருக்கு. உனக்கு சொந்தமானதா? உனக்கு எங்களுக்கும் என்ன கொடுக்கல் வாங்கல் இருக்குன்னு கணக்கு பார்க்க வந்திருக்க? கொடுக்கல் வாங்கல்லாம் உங்களுக்கும் எனக்கும் எதுவும் இல்லை. விட்டக்குறை தொட்டக்குறை மாதிரி என் பிள்ளைக்கும் இந்த குடும்பத்துக்கும் ஏதோ ஒரு கணக்கு இருக்கு. அந்த கணக்கை நேர் பண்ணிட்டு என் பங்கை நான் எடுத்துட்டு போக வந்திருக்கேன். என்னங்க இவ என்னென்னமா சொல்ற? அவ புள்ள செத்து போனதுனால புத்தி கித்தி குழம்பி போச்சா? அண்ணி, நாகவள்ளிய சாதாரணமா எடை போட்டுறாதீங்க. சும்மாவே கண்டைய வீசி விரால பிடிக்கிற பொம்பளை இவ. இப்போ தீராத வன்மத்தோட வந்திருக்கா. வாயை கொடுத்து மாட்டிக்காதீங்க. என்ன அங்க முணுமுணுன்னு பேசிட்டு இருக்கீங்க? எனக்கு சொந்தமானதை நீங்களா எடுத்து தரீங்களா, இல்ல நானே எடுத்துட்டு போயிடுவா? இத பாருங்க, 2 குடும்பமும் ஒன்னா சேரும்ன்ற நல்ல எண்ணத்துலதான் அண்ணாச்சி உங்ககிட்ட பேச சொன்னேன். ஆனா நீங்க பேசுறத பார்த்தா பயமா இருக்கு. இதத்தான் நான் எதிர்பார்த்தேன். இதுக்கே பயந்தா எப்படி? உத்ரா, உத்ரா, ஏய், எதுக்கு எங்க வீட்டு பொண்ணை கூப்பிடுற? உத்ரா, அத்தை வந்திருக்கேன், வாமா. வருது வருது, உத்தரா வருது வருது. அத்தை, என்ன மன்னிச்சிருங்க. உங்க பிள்ளைய நான் கொன்னுட்டேன். உங்க அழக நான் கொன்னுட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. அவனுக்கு ஆயுஸ் கம்மி, உன் கூட வாழறதுக்கு அவனுக்கு கொடுத்து வைக்கல, அவ்வளவுதான். என்னங்க இது? அவ பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கா, நீங்க பாட்டுக்கு பாத்துக்கிட்டே இருக்கீங்க. உத்தரா, உள்ள போ. உத்தரா, உள்ள போ. என்னன்னாச்சு? குழந்தைய எப்படி மிரட்டுறீங்க? பாவம் அவ. அவளே அழகு தூர போன வேதனையில துரும்பா இழைச்சு போயிட்டா. ஐயோ அத்தை, நீங்க இவ்வளவு நல்லவங்கன்னு தெரியாம போயிடுச்சு.
அவசரப்பட்டு எங்க வாழ்க்கையை நாங்க தொலைச்சிட்டோம். இப்போ ஒண்ணு கெட்டு போயிடல. பொன் வைக்க வேண்டிய இடத்துல பூ வைக்கணும்னு சொல்லுவாங்க. நான் பூ வைக்க வேண்டிய இடத்துல உன்னை பொண்ணா கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்கிறேன். என் கூட வந்திருக்கண்ணு. நீ இருக்க வேண்டிய வீடு அழகுதுறை வீடு, நம்ம வீடு. டேய் முத்து, அவளை புடிடா. ஏய், உனக்கு என்ன மூளைகளை குழம்பி போச்சா? ஏன் கூட எதுக்கு ஓ வீட்டுக்கு வரணும்? அழகுதுறையோட உத்தரா அந்த வீட்ல இல்லாம வேற எங்க இருக்கணும்? என்னங்க நீங்க ஏதேதோ பேசிட்டு போறீங்க? உங்க பையனுக்கும் எங்க பொண்ணுக்கும் என்னங்க உறவு? தாலி கட்டினானா இல்ல சேர்ந்துதான் வாழ்ந்தாங்களா? காதலிச்ச ஒரு குத்ததுக்காக இப்படி அவமானப்படுத்தணுமா? ச்சே, ஒரு பொம்பளையா இருந்துட்டு இப்படி அசிங்கமா யோசிக்கிறீங்களே. பொம்பளையா இருக்கிறதுனாலதான் பொறுமையா பேசிட்டு இருக்கேன். இல்லன்னா என் மருமக உத்ராவுக்கு மறுபடி ஜட்ஜோட பையனுக்கு நீங்க சம்பந்தம் பேசும்போதே நான் கொதிச்சு போயிருக்கணும். இதை எப்படி என் அழகுதர மன்னிப்பா? இல்ல என் மருமக தான் எப்படி இதை தாங்கிக்குவா? என்ன, எனக்கு கல்யாணமா? ஆமாங்கண்ணு, அது தெரிஞ்சுதான் உன்னை காப்பாத்தி கூட்டிட்டு போலான்னு வந்தேன். ஐயோ, அப்ப நீங்க என்ன முதல்ல கூட்டிட்டு போயிடுங்க. நீங்க கூட்டிட்டு போயிடுங்க. சொல்லுங்க. ஏய், நீ வாய் மூடு. என்ன இங்க இருந்து காப்பாத்தி கூட்டிட்டு போக தான் இவங்க வந்திருக்காங்க. நான் போய்ட்டா தீருவேன். என்னடி எங்களை விரும்பி அவங்க கூட போயிடுவியா? தொலைச்சு விடுவ தொலைச்சு. அண்ணி, இவள உள்ள கூட்டு போங்க. ஏய், ஏன் முன்னாடியே என் மருமகளை கை நீட்டுற? ஏய், யார் வீட்ல வந்து என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்க? ஏய், கேக்குற கால் இல்லன்னு இருக்கீங்களா? நான் இருக்கேன். நிறுத்து. அவங்க தான் தராதரம் இல்லாம நடந்துக்கிறாங்கன்னா நீங்களுமா? எல்லாரும் போய் அவங்கவுங்க வேலையை பாருங்க. உத்தரா, நீ உள்ள போ. உத்தரா, உள்ள போ. இந்த பாருங்கம்மா, இதுக்கு மேல நீங்க இங்க இருக்க வேண்டாம். எப்ப விஷயம் கோர்ட்டு கேஸ்னு போயிடுச்சோ அதுக்கப்புறம் உங்களை வீட்டுக்குள்ள உட்கார வச்சு பேசுனது என் தப்பு தான். அண்ணாச்சி, எல்லாமே தோ நிக்கிறாளே இந்த சக்தியால வந்ததுதான். ஏதோ நல்லது நடக்கும்னு நினைச்சுதான் நான் இதை செஞ்சேன். பாலை குடிச்ச பாம்பு பாசத்தை காட்டும்னு சக்தி மட்டும் இல்ல, நானும் தான் நம்பினேன். கடைசியில் அது விஷத்தை தானே கக்கிருக்கு. எல்லாம் விதி, அதை யாரால மாத்த முடியும்? நீங்க முதல்ல கிளம்புங்க. என் மருமக இல்லாம நான் இங்க இருந்து போக மாட்டேன். நானும் இனிமே இங்க இருக்க மாட்டேன். நான் அவங்க கூட போயே தீருவேன். நல்லா இருக்குடிமா, நீ பேசுறது ரொம்ப நல்லா இருக்கு. உன்னை சொல்லி குத்தம் இல்ல, எல்லாம் அண்ணாச்சி சொல்லணும். சிங்கக்குட்டி மாதிரி 3 பசங்களை பெத்தும் ஒரு மான் குட்டி வேணும்னு கோயில் கோயிலா ஏறி ஏறி வேண்டி பெத்தாங்களே, இவங்களுக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும். கை வளருதா கால் வளருதான்னு பார்த்து பார்த்து வளர்த்தாங்க. பட்டு புடவை நகை நட்டுன்னு உனக்கு போட்டு போட்டு அழகு பார்த்தாங்க. அது பத்தாதுன்னு தோப்பு தொரவுன்னு உன் பேர்ல எல்லாத்தையுமே எழுதி வச்சாச்சு. நீ ஒரு மனுஷின்னு ஆனதுக்கு அப்புறம் எவ்வளோ ஒருத்தி அத்தன்னு வந்து நின்னதும் அவகிட்ட சொந்தம் கொண்டாடுறியா? உன்னை சொல்லி குத்தம் இல்லடி, தோ நிக்கிறாங்களே என் அண்ணி, அவங்கள சொல்லணும். பாத்தியா கண்ணு, கணக்கு பாக்குறாங்க. நீ பிறந்த கணக்கு மட்டும் இல்ல, வளர்த்த கணக்கையும் பாக்குறாங்க. உனக்கே நல்லா தெரியும் கண்ணு, உன் சொத்து பத்தெல்லாம் பார்த்து என் புள்ள உன்னை விரும்பல. உன் தோப்பு துறவை பார்த்தும் நான் இங்க வரல. எல்லாரும் சொல்ற மாதிரி கட்டின புடவையோட என் கூட வந்துருன்னு சொல்லவும் எனக்கு விருப்பம் இல்லை. உங்க அப்பா அம்மா வாங்கி கொடுத்த ட்ரெஸ் நகை நட்டு எல்லாத்தையும் கட்டி வச்சுட்டு இந்தா இத கட்டிட்டு வா கண்ணு. வாங்கி உனக்கு தான் வாங்கி. வேண்டாம். உத்ரா, என்ன பண்றடா? உத்ரா, 2 குடும்பத்து பகையை தீர்க்க வந்திருக்காங்க நம்பிதான் அண்ணாச்சி அவங்க கிட்ட பேச சொன்னேன்.
ஆனா அவங்க குடும்பத்தையே கூறு போடுவாங்கன்னு கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. உத்ரா ப்ளீஸ், தப்பு பண்ணாத உத்ரா. சக்தி, உத்ரா, சக்தி, உத்ரா. நான் ஏற்கனவே சொன்ன விஷயத்தை தான் இப்ப மறுபடியும் சொல்றேன். இது உனக்கு மட்டும் இல்ல, இங்க இருக்கிற எல்லாருக்கும் சொல்றேன். நான் ஏற்கனவே நடப்போனுமா தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். நான் இப்ப இவங்க கூட போறதை யாராவது தடுத்தீங்க, நான் செத்து போயிடுவேன். நான் செத்து போகணும்னா என்ன தடுத்துக்கோங்க. பேசாம இருக்கீங்க. கேட்கலமா, உத்ரா வரத்துக்குள்ள போயிடுங்கம்மா. அவ விவரம் இல்லாத பொண்ணு. நான் எவ்வளவு எடுத்து சொல்லியும் கடைசி வரைக்கும் அவளுக்கு நல்லது கெட்டதே புரியல. அவ நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. இந்த நேரத்துல வந்து அழகு துறையை ஞாபகப்படுத்துறீங்களே, பாவமா அவ. இது பாருங்க, உயிரோட இல்லாத உங்க மகனுக்காக இங்க இருக்கிற அத்தனை பேர் உயிரை கொல்றா போல உத்ராவை கூட்டிட்டு போறேன்னு சொல்றீங்களே, இது எந்த விதத்துல நியாயம்? அப்போ இந்த குடும்பத்து பொண்ண என் புள்ள காதலிச்சாங்கிற ஒரே காரணத்துக்காக திட்டம் போட்டு அவனை கொன்னீங்களே, அதுக்கு என்ன பதில் சொல்வீங்க? அங்கதான் நீங்க தப்பு பண்றீங்க. சாமி சத்தியமா சொல்றேன், இந்த வீட்டு பொண்ணு உங்க வீட்டு பையனை காதலிச்ச விஷயம் என்ன தவிர வேற யாருக்கும் நிச்சயதார்த்தம் வரைக்கும் தெரியாது. இது தெரியாம பழைய பகையோட முடிச்சு போட்டு இந்த குடும்பத்தை பழி வாங்க பாக்குறீங்களே. உங்க பையனோட சாவுக்கு யாரு காரணம்னு நிச்சயமா ஒரு நாள் உங்களுக்கு தெரியதான் போகுது. அது வரைக்கும் உத்ராவை இந்த வீட்லயே விட்டு போங்க, உங்களுக்கு கெஞ்சி கேக்குறேன். உத்ரா,